ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குருர் பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோட்ச மூலம் குருர் கிருபா. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக. எல்லாம் வல்ல குருவருனாலி இன்றைய தினம் இந்த காணொளியில் நாம் கைலாய யாத்திரை 2026 பற்றி பார்க்கலாம். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி. இன்று கைலாய யாத்திரை செல்வதற்காக நேபாளின் தலைநகரமான காத்மாண்டுவில் அமைந்துள்ள ஹாலிடே-இன் அந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கிறோம். அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், பெரிய வசதி கொண்டது, எல்லா வசதியும் அதுல தங்கி இருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. அதாவது இங்கே நேபாள், சைனா, திபெத் மற்றும் பக்கத்து நாடுகள் பூட்டான், இந்தியாவிலும் சில இடங்களில் இந்த ஆண்டை நெருப்பு குதிரை ஆண்டு, அதாவது ஃபயர் ஹோர்ஸ் ஆண்டு என்று சொல்லுவாங்க. இது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். இதிலே இந்த ஆண்டிலே பெரிய விழாக்களும் கல்யாட்டங்களும் கொண்டாட்டங்களும் செய்வார்கள் என்றால் ஆன்மீகத்துக்கும் ஒரு சிறந்த ஆண்டு. இந்த ஆண்டுல சில நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த வகையிலே இந்த வருடம் நாம் இந்த தீக்குதிரை ஆண்டு, ஃபயர் ஹோர்ஸ் ஆண்டில் நாம் செய்கின்ற இந்த கைலாய யாத்திரை 60 ஆண்டுகள் மேற்கொண்ட அந்த பலனை இந்த ஒரு யாத்திரையில் தரும் என்பது இந்த ஐதீகம். இப்ப முதலாவது நாளாக நாங்க இந்த காத்மாண்டுல ஒன்று சேர்றோம். சுவிட்சர்லாந்துல இருந்து அம்மா ஒருவர் மகளுடன் வந்திருந்தாங்க. அதுபோல பிரான்ஸ்ல இருந்து ஒரு அம்மா, அவங்க பிறந்து இந்த ஃபயர் ஹோர்ஸ் ஆண்டு கைலாய யாத்திரை பண்ணணும் அப்படி என்று முகல் நூல் வழியாக கேட்டு நாங்க ஜெர்மனியில இறங்கியிருந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து ஜெர்மனியில இருந்து நாங்க இப்ப காத்மாண்டுல இருக்கோம். இப்ப நாங்க 4 பேரும் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறோம். முதல் ஆரம்பத்தில் நாங்க காத்மாண்டு இறங்கியிருந்தோம். இறங்கின நேரம் நமது முகவர் ஊடாக வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டு ஒவ்வொரு மாலை போடுவாங்க. அங்க ஏர்போர்ட்லயே ஒவ்வொரு ருத்ராட்ச மாலை ஒருத்தர் இருக்கும் போது அவங்க வார நேரத்திலேயே அவங்க நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க. நம்ம சில தூரம் இருந்து வரார்கள், பிந்தி வரலாம், முந்தி வரலாம். அந்தந்த நேரத்துக்கு அவங்க வாகனம் அனுப்பி நம்மளை தங்களோட வாகனத்தில் ஏற்றி கொண்டு உல்லாச விடுதி ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்மளை நடத்துவாங்க. நல்ல வசதி கொண்ட நம்ம முகவர் நல்ல வசதியான இந்த ஹோட்டல், இந்த ரூம் எல்லாம் நல்ல தெளிவா இருக்கும். தனித்தனி ரூம்கள் எல்லாருக்கும் போட்டு தங்க வச்சிருக்காரு. சாப்பாடுகள் 3 நேரம் நல்ல சுவையான விதவிதமான காய்கறி, மரக்கறி உணவுகள் அதுல. அப்போ பின்னரம் மாலை நமது முகவர் இருந்தாரு. இப்ப இந்த படத்துல இருக்கிறவர் தான் என்னுடைய முகவர் ஏஜென்ட். அவர் நம்ம கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குதான் இந்த பயணத்துக்குரிய இதுகள் எல்லாம் பேசி முடிச்சோம். திட்டங்கள் போட்டு முடிச்சோம். எந்தெந்த மாதிரி எந்த தேதியில தொடங்கி எத்தனையாம் தேதி நம்ம மானசரோவரில் இருக்கணும், அங்க முடிச்சுட்டு கைலாய யாத்திரையை முடிச்சுட்டு எப்படி நம்ம இந்த பயணங்கள் சம்பந்தமான ஒழுங்குகளை பத்தி பேசினோம். இதுல நிறைய விடயங்கள் நம்ம கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கு. எல்லாமே இவரோட இன்றைக்கு சேர்ந்து சந்தோஷமாக முடிச்சோம். அதுக்கு பிறகு மாலை ஆகாரம், சாப்பாட்டு விதவிதமான சாப்பாடுகள் அடிக்கிறதும் நான் படம் எடுக்கல, சாப்பிட்றது நேரம் என்றபடியாக. அதுபோல மற்ற குழுவினரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே இருந்து அழகான ஒரு அமைதியான ஒரு உணவு பரிமாறப்பட்டது. அதன் பிறகு இப்ப இரவு உணவு எடுத்திருந்தோம். மற்றது இந்த ஹோட்டல்ல நீச்சல் தடாகங்கள் எல்லா வசதியும் இருக்கு. எல்லா வசதியோடையும் கூடிய ஒரு
வசதியான ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க. இப்போ இன்றைய தினம் நாள் முடிந்து விட்டது. செய்ய வேண்டிய சில காரியங்களை முடிச்சாச்சு. இப்ப நாளை முதலாவது அதிகாலையில 9 மணிக்கு நம்மளுக்காக ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட பிரத்யோக ஒரு வாகனம் வரும். அதுல நாங்க இந்த 4 பேரும் ஏறுவோம். மற்றவங்க வந்தாலும் அவங்களே சேர்த்துக்கொள்ளலாம். நாங்க 4 பேருக்கு ஒரு வண்டி எடுத்துக்கொண்டு போய் ஜலநாராயணன் ஆலயம் வந்து ஒரு இதுக்கு தண்ணிக்குள்ள நம்ம முகநூல்ல அல்லது யூடியூப் இணையதளங்கள்ல பார்த்துருக்கலாம். நீர்ல வந்து மிதந்து கொண்டிருப்பாரு ஒரு விஷ்ணுல, அந்த தரிசனம் இருக்கு. சுயம்புநாத், புத்தநாத் என்று பிஹாரியல், அது வந்து விஷ்ணுட அவதாரம் அவங்க வழிபடுவாங்க. நம்ம பௌத்தமா பார்ப்போம், ஆனா அவங்க எல்லாம் இந்து கடவுளா தான் பாக்குறாங்க. அதெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். மெயினாக வந்து நம்ம பசுபதிநாத் சிவனாலயம் தரிசிப்போம். பிறகு அதன் பின்னர் நம்ம வந்து தோலேஸ்வர் மகாதேவ் அந்த ஆலயத்துக்கு செய்வோம். இப்படியாக பைரவர் ஆலயம், இப்படியாக சில ஆலயங்களை நாளை நாங்கள் வந்து வணங்கி தரிசனம் முடிச்சு விட்டு, பிறகு அதன் பின்னர் தரிசனத்தின் பின்னர் நம்ம இப்ப வார இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு கூட்டம் போடுவாங்க. கூட்டம் போட்டு நம்ம எப்படி எப்படி நடந்து கொள்ளணும், இப்ப நம்ம கைலாய யாத்திரையில முன்னேற்பாடுகள் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, இது நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற யாத்திரைகள் மாதிரி இல்லை. இதுல நிறைய அனுமதி எடுக்க வேண்டியது, பர்மிஷன் எடுக்க வேண்டியது, அப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. மற்றது நம்ம சைனா தீபத்துக்குள்ள போற நேரத்துல நம்மளோட போன், டெலிஃபோன் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுல எப்படியான படங்கள் இருக்கணும், அதுகள் எல்லாம் தேவையில்லாத படங்கள் இருந்தால் அதெல்லாம் அழிச்சிடணும், அப்படியான தகவல் தருவாங்க. மற்றது எப்படி அந்த நடந்து கொள்றது, அந்த குடியிருக்குள்ள நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றது அறிவுறுத்தல் தருவாங்க. அதோட நம்மளுக்கு போடுறதுக்கு ஜாக்கெட், மற்றது தொப்பி, பயணப்பை, முதுகுப்பை, இப்படியான சில இதுகள் வந்து அந்த முகவரால தருவாங்க. ஏன் அப்படி தாராங்கன்னா, அந்த உடையை நம்ம பார்த்தோன்னே ஓ இது நம்ம ஆள் என்றது தெரியணும். எத்தனையோ ஆட்கள் வருவாங்க. இந்த வருஷம் பயகோஷ ஆண்டுன்னு சொல்றது நெருப்பு குதிரை ஆண்டு. காரணம் என்னவென்றா, 60 ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த நெருப்பு குதிரை ஆண்டு. 60 ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த நெருப்பு குதிரை ஆண்டு. இந்த ஆண்டிலே நாம் செய்கின்ற காரியங்கள் பல மடங்காக அந்த பலனை தரும். இந்த நேரத்தில் நாம் இந்த கைலாய யாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது 60 ஆண்டுகள் செய்த பலனை இந்த ஒரு கைலாய யாத்திரை பயணத்துல அது நம்மளுக்கு கொடுத்துரும். இதால அங்க வந்து பெரிய ஒரு விழாவாக இந்த வருஷம் கைலாயம் இருக்கு. அதாலதான் இப்ப எங்க முகவர் வந்து நம்ம 5 பேர் கொண்ட குழுவாக பதிவு செய்திருந்தேன். ஏண்டா ஒரு அம்மா நம்மளுக்கு வர வேண்டியிருந்தாங்க இலங்கையில இருந்தோம். அவங்களுக்கு அந்த அனுமதி விசா கிடைக்காதபடியா நம்ம எப்படியாவது 5 பேருக்கு பெர்மிஷன் எடுக்கணும்ன்றதுக்காக பாருங்க, நம்மளோட முகவர் வந்து ஒரு பேரை போட்டு அந்த அந்த அம்மா வார நேரத்துல அவங்கள பேருக்கு பயிலாத போடலாம்ன்ற மாதிரி இதங்கே சொல்லாம அப்படி ஒழுங்கு பண்ணி வச்சிருந்தார். அப்படி ஒரு முகவர் அப்படி யாரும் செயற்பட மாட்டாங்க. அந்த அளவு ஒரு புரிந்துணர்வோட அவர் வந்து செயற்பட்டாரு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு விசா இன்னும் சரி வரல, அதால விட்டு தான் போக வேண்டியிருக்கு. விசா சரி வந்தா பார்க்கலாம். இது காரணம் என்னன்னா, இந்த வருடம் இந்த நெருப்பு குதிரை ஆண்டுல விழாக்கள் நடக்கும். விழாக்கள் நிறைய மக்கள் வந்து சேருவாங்க, யாத்திரைகள் நிறைய பேர் செய்வாங்க, அப்படி இருக்கு. அதால வந்து இந்த மாதம் இந்தியாவில இருந்து வர குரூப்பை கூட நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து ஹோட்டல்கள் பார்க்கணும், மக்கள் நடமாட்டம், அதுகளுக்குரிய வசதிகள் அதுகள் எல்லாம் எப்படி இருக்குன்றதுக்காக சீன அரசாங்கம் வந்து இந்த மாதத்துல வந்து இந்திய நாட்களுக்கு அனுமதி கொடுக்கல. அடுத்த மாதம் 15ஆம் தேதி பிறகுதான் அனுமதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இப்ப வெளிநாட்டு ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. அப்போ இப்படியான இதுகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நாளைக்கு அதுல கலந்துரையாடி நாங்க முடிவு எடுத்துட்டு 23ஆம் தேதி எங்கட பயணம் தொடங்கும். இப்ப இந்த காணொலியில நான் வந்து ஒரு அறிமுகத்தை தான் சொல்றோம்.
அதாவது நாங்க வந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து இங்க வந்திருக்கோம். சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு அம்மாவும் மகளும் வந்திருக்கிறாங்க. அதே போல பிரான்ஸ்ல இருந்து ஒரு வெள்ளக்கார சாமி அம்மா, அவங்க வந்து ஒரு கடுந்துறை 20 வயதுல இருந்தே அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு ஒரு பக்குவமான ஒரு, எப்படி சொல்றது, ஒரு இங்கத்திய சூழல்ல பிறந்து வளர்ந்த ஒரு பெண் ஒரு துறவியாக மாறுறா இப்படி ஒரு கடினமான விஷயம். அப்படி ஒரு மாறின ஒரு அம்மா அவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பிரான்சில இருந்து ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மனியில இருந்து ஒன்றாகத்தான் நம்ம வந்து காட்மாண்டுக்கு வந்தோம். இப்படியாக நாங்கள் 4 பேர் வந்து இதுல போயிருக்கிறோம். இது சம்பந்தமான மேற்கொண்டு என்னென்ன நடக்கும் என்ற காணொலிகளை, இந்த விடயங்களை வந்து அடுத்த காணொலிகள்ல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்றைய காணொலியில வந்து நாங்க வந்து இந்த கைலாய யாத்திரைக்காக நேபாள் நாட்டில் வந்து இறங்கியிருக்கோம். அது சம்பந்தமான தகவல் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன காணொலிகள் உங்களுக்காக நான் பதிவிடுவேன். பாருங்க, இதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்ன்ற அந்த அடி மனதில் அந்த வெப்பம் உருவாகும். நம்மளை அது மாற்றும். அது அது வந்து ஒழுங்குபடுத்தும் நம்மளோட மனதில இருந்து விகாரங்கள், பஞ்ச விகாரங்கள் என்று சொல்லப்படுற அவைகள் அனைத்தையும் அது வந்து ஒழுங்குபடுத்தும். அப்படி இருந்தா தான் நம்ம அந்த கைலாயநாதர் தரிசனம் பெறலாம். ஆகவே இந்த தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஆண்டிலாவது அந்த பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேணும். நானும் பிரார்த்திக்கிறேன். இந்த யாத்திரைக்கு என் தாய் தந்தையர் செய்த, என் குருநாதர் செய்த ஆசீர்வாதங்களையே தவிர என்னால இதுல ஒன்றுமே இல்லை. அப்ப நிலைக்கான் நம்ம வாரம். அப்படி இந்த எல்லாரோட ஆசீர்வாதங்கள் நான் மக்கள்கிட்ட கூட சொல்லுவேன், எல்லாரும் ஆசீர்வதிச்சா அதே பெரிய ஒரு இது. மனதார நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்கிறது. அப்படி மிக்க நன்றி. நாங்கள் தூங்க போறோம். நாளை காலையில அடுத்த விடயங்களை பதிவேற்றம் செய்யறேன். நன்றி.